من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. Wake up! Wake up! Wake up! You're getting comfortable! Comfortability kills dreams! So get up! அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகாலை எழுந்து தானும் ஃபஜ்ர் தொழுது தனது பிள்ளைகளையும் ஃபஜ்ர் தொழுக வைத்து பிள்ளைகளை நிரப்பமாக பள்ளிகளுக்கு அனுப்பும் பெற்றோர்கள் அன்று இருந்தனர். ஆனால் இன்றோ தானும் 7-8 மணிக்கு எழுவதுடன் பிள்ளைகளை அதன் பின் எழுப்பி ஸ்கூலுக்கு அறக்க பறக்க அனுப்புவதே பெரும்பாடாக உள்ளது. இதற்கிடையே பலரால் மக்தபை பற்றி சிந்திக்கவே முடிவதில்லை. மாலையில் பிள்ளைகள் வீடு திரும்பியதும் டியூஷன் என்ற பேரில் இரவு வரை கழித்துவிட்டு வீடு வந்ததும் சாப்பிட்டு தூங்கவே நேரம் உள்ளது. மதரசாக்கள் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் மிக உயர்வானது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை பெரும்பாலான மக்தப் மதரசாக்கள் குர்ஆனை ஓத மட்டும் சொல்லிக் கொடுக்கும் இடமாக உள்ளதை தவிர ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதில்லை. குர்ஆனின் பொருள் என்ன, எது ஹராம், எது ஹலால், எது புதுமை, இந்த உலகை எப்படி அணுக வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. இதையெல்லாம் பார்த்த உண்மையான மார்க்க அறிஞர்கள், சமுதாய ஆர்வலர்கள், கல்வி சிற்பிகள் என பலர் இந்த நிலையை மாற்றி மக்தப் மதரசா என்பது இஸ்லாமிய வாழ்வின் தலைவாசல், மக்தப் மதரசா என்பது ஒரு மனிதன் எப்படி மிகச் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் இடம் என இஸ்லாமிய சிறார்கள் போதிக்கும் கல்வி முறையில் சில மாற்றங்கள் செய்து மாணவ மாணவியர் விரும்பிய மார்க்க கல்வியை பயிலும் வகையில் பாடத்திட்டங்களை உருவாக்கியுள்ளனர். அல்லாஹ் இப்பணியில் ஈடுபட போகும் அனைவருக்கும் இரு உலக வெற்றியை தந்தருள்வானாக. இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயத்தின் தூண்கள் என்பதால் நமதூரிலும் இது போன்ற ஆக்கப்பூர்வ மதரசாக்களை வீதிதோறும் உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்பதற்கு ஆர்வத்தை தூண்டும் பாடத்திட்டங்கள், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம், 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்பதை இலக்காக கொண்டு மிகச் சிறந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஒரு ஆலிமா மற்றும் 15 மாணவர்களை கொண்டு ஹத்தீப் தேர்வில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் நபிசா கல்வி மையம். அல்ஹம்துலில்லாஹ், ஆரம்பிக்கப்பட்ட சில காலங்களிலேயே கொரோனா வந்து விட்டது. பள்ளியை தொடர்ந்து நடத்த முடியாமல் போன நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் உதவியால் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் மூலம் மார்க்க கல்வியை பிள்ளைகளின் வீட்டிற்கே கொண்டு சேர்த்தது எமது நபிசா கல்வி மையம். இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆலிமாக்கள் மற்றும் தன்னார்வ சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. காலங்கள் கடக்க 3 ஆலிமாக்கள் மற்றும் 65 மாணவர்களை தன்னடக்கே கொண்டு பயணிக்கும் வேளையில் மேலும் பல பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் விரும்பிய போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவனது உதவியால் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி காசி தெருவில் புதிய கிளை ஆரம்பிக்கப்பட்டது. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. தற்போது ஹத்தீப் தெரு நபிசா கல்வி மையத்தில் 88 மாணவர்கள், 3 ஆலிமாக்கள், காசி தெரு நபிசா கல்வி மையத்தில் 43 மாணவர்கள், 2 ஆலிமாக்கள் என மொத்தம் 131 மாணவர்கள், 5 ஆலிமாக்களை கொண்டு மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது நபிசா கல்வி மையம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் புது தெருவில் மற்றும் மகாராஜபுர தெருவில் புதிய கிளை தொடங்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருகிறோம். இது தவிர ஊரில் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் பெண்களின் திறமைகளை அடையாளம் கண்டு அதனை மேம்படுத்த ஊக்குவிக்கும் வகையில் ஊரளவில் குர்ஆன் மனன போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என நபிசா கல்வி மையம் நடத்தி பரிசளித்து வருகிறது. அல்லாஹ்வின் மாபெரும் கருணையும் உதவியும் பெற்றோரின் ஒத்துழைப்பும் இல்லை என்றால் இதுவரை சொன்ன செய்த எதுவும் சாத்தியமில்லை. எமது பிள்ளைகளை நாடு போற்றும் மார்க்கப்பற்று உள்ள மிகச் சிறந்த நாளைய தலைவர்களாக மாற்றும் பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம்.
ஏக இறைவன் துணை கொண்டு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.